மீன ராசி அன்பர்களே, 29/3/2025 அன்று சனி பகவான் கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு மாறுகிறாருங்க. மீன ராசிக்கு வரும் சனி பகவான் தொடர்ந்து 3/6/2027 வரை 2.5 காலத்துக்கு இந்த ராசியில் சஞ்சாரம் செய்து அருளாசி வழங்குவாருங்க. மீன ராசியிலிருந்து தனது 3ஆம் பார்வையால் ரிஷப ராசியையும் 7ஆம் பார்வையால் கன்னி ராசியையும் 10ஆம் பார்வையால் தனுசு ராசியையும் பார்க்கிறாருங்க. அதாவது நட்புக்கும் பாசத்திற்கும் முக்கியத்துவம் அளிக்கக்கூடிய மீன ராசி அன்பர்கள் ரொம்பவே எல்லாரையும் எளிதில் நம்பக்கூடியவர்களாக இருப்பாங்க. மனிதநேயம் அதிகம் கொண்டவர்களாக இருப்பாங்க. உழைப்புக்கு முக்கியத்துவம் அளிப்பவர்களாக இருப்பீங்க. அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த சனி பெயர்ச்சி எப்படிப்பட்ட நற்பலன்களையும் அசுப பலன்களையும் தரப்போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. இதுவரை உங்களுடைய அயன சயன போகஸ்தானத்தில் இருக்கும் சனி பகவான் விலகி ராசிக்கு வருகிறார். 3ஆம் பார்வையால் தைரிய வீரிய ஸ்தானத்தையும் 7ஆம் பார்வையால் களத்திர ஸ்தானத்தையும் 10ஆம் பார்வையால் தொழில் ஸ்தானத்தையும் பார்க்கிறாருங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சி பொங்கக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது. சரளமான பண வரவால் சந்தோஷம் அடைய போகிறீங்க. நம்பிக்கையுடனும் ரொம்ப உற்சாகத்துடனும் இருக்க போகிறீங்க. நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்களுக்கும் தேவையான உதவிகளை செய்து மனநிறைவு அடைவீங்க. குடும்பத்தில் திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடக்க அதிகமாக வாய்ப்பு இருக்குதுங்க. மழலை செல்வம் இல்லாதவர்களுக்கு அந்த பாக்கியம் கிடைக்குங்க. புதிய முதலீடுகளில் தைரியத்தோட ஈடுபடுவீங்க. அதில் உங்களுக்கு முழு திறமையை வெளிப்படுத்தி மிகப்பெரிய வெற்றியையும் பெறுவீங்க. பழைய கடன்களும் வசூலாகக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைய போகுது. உங்களுடைய எதிரிகளின் பலம் குறையுங்க. வீடு வாகனம் வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு உண்டாகும். தர்ம காரியங்களில் ஈடுபடுவீங்க. மன அழுத்தம் மறைஞ்சு போகுங்க. சிந்தனையில் உங்களுக்கு தெளிவு உண்டாகும் காலகட்டமாக இது இருக்க போகுது. சகோதர சகோதரிகள் வழியில் உங்களுக்கு நன்மை ஏற்பட வாய்ப்பு இருக்குது. புதிய சொத்துக்களை வாங்கி குவிக்க போகிறீங்க. ஆன்மீக பெரியோர்களை சந்தித்து அவர்களின் ஆசிகளை பெற போகிறீங்க. உங்கள் தோற்றத்தில் பொலிவு உண்டாகுங்க. புத்திசாலிகளின் நட்பை பெற்று அதன் மூலமாக பயனடைவீங்க. மன உறுதி உண்டாகுங்க. கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி பிறக்குங்க. ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரங்களில் சூடு பிடிக்கக்கூடிய காலமாக இது அமைய போகுது. தூர தேசத்திலிருந்து மகிழ்ச்சி தரும் செய்திகளை கேட்பீங்க. வெளிநாட்டு பயணங்களை செய்யக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு வந்து சேரும். சேமிப்பு விஷயங்களில் பொறுத்தளவில் முன்னேற்றமே உங்களுக்கு கிடைக்கும். வெளிவட்டாரத்தில் உங்கள் செல்வாக்கு உயருங்க. உங்களை பற்றி அவதூறாக பேசியவர்கள் கூட உங்களை புகழ்ந்து தள்ளக்கூடிய நிலைமைக்கு உங்களை கொண்டு வருவாருங்க. நட்பை தக்க வைத்து கொள்ளும் சந்தர்ப்பம் உங்களுக்கு ஏற்படுங்க. பெற்றோர் மற்றும் நண்பர்கள் வழியில் ஏற்பட்ட மன வருத்தங்கள் எல்லாமே நீங்கி நன்மை உண்டாகுங்க. குறைந்த அளவு முதலீட்லையும் அதிக லாபத்தை அள்ள போகிறீங்க. எண்ணங்களுக்கு தகுந்த செயல் வடிவம் கொடுப்பீங்க. எதிரிகளால் தொல்லைகள் உங்களுக்கு குறைவாக தான் இருக்கும். உடல் உபாதைகள் ஏதேனும் இருந்துச்சு அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அது எல்லாமே விலகிடுங்க. வீண் வழக்குகளிலிருந்து விடுபடுவீங்க. அலைச்சல்களுடன் நடந்த செயல்கள் நல்லபடியாக முடிவடையும். வெளியில் கொடுத்திருந்த பணம் எல்லாமே திரும்பி வந்து சேருங்க. போன இடத்துலலாம் பிரச்சனையே கூட்டிகிட்டு வருவாங்க சில பேர். அந்த மாதிரி இருந்தவங்களுக்கு கூட இந்த காலகட்டத்தில் அந்த பிரச்சனைகள் எல்லாமே முடிந்து உங்களுக்கு சுமூகமான காலகட்டம் அமைய போகுது. சிலர் மனம் விரும்பிய வீட்டிற்கு குடிபெயர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. தக்க சமயத்தில் உயர்ந்தவர்களின் நட்பை பெற்று கௌரவ குறைவு ஏற்படாமல் காத்துக்கொள்ளுவீங்க. களவு போயிருந்த பொருட்கள் கூட உங்களுக்கு தானாகவே வீடு தேடி வரக்கூடிய யோகம் இருக்குதுங்க.
உறுதியின்றி செய்த வேலைகளில் கூட ஒரு பிடிப்பு ஏற்பட்டு அவை மளமளன்னு செஞ்சு முடிப்பீங்க. என்ன நடக்குமோ என்று பயந்த விஷயங்கள் கூட மகிழ்ச்சி தரக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு நன்மை உண்டாகும். உத்தியோகஸ்தர்களுக்கு பொறுத்தளவில் பதவி உயர்வு தேடி வருங்க. வருமானம் சீராக இருக்கும். விரும்பிய இடமாற்றங்களும் கிடைக்க போகுது. மேலதிகாரிகளின் அன்பும் ஆதரவும் கிடைக்குங்க. அவர்களிடம் மரியாதைக்குரிய தொலைவில் இருந்து பழகுவது ரொம்பவே நல்லதுங்க. சக ஊழியர்களுடன் நல்ல நட்பு தொடர்றதுனால உங்களுடைய வேலைகள் குறித்த காலகட்டத்திற்குள்ள முடிந்தேறுங்க. உங்களின் வேலைத்திறனை கூட்டிக்கொள்ள புதிய அலுவலக பயிற்சிகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டாகும். வியாபாரிகளை பொறுத்தளவில் போட்டிகளையும் பொறாமைகளையும் சந்தித்தாலும் பொறுமையுடன் செயல்பட்டு அதை சமாளிக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டாகும். உங்களின் சமயோசித புத்தியால் பிரச்சனைகளிலிருந்து தப்பித்து கொள்ளுவீங்க. புதிய வாடிக்கையாளர்களையும் புதிய சந்தைகளையும் நாடி செல்லுவீங்க. கொடுக்கல் வாங்கல் விவகாரங்களத்தில் சிரமங்கள் உண்டாகாதுங்க. அரசியல்வாதிகளை பொறுத்தளவில் தாங்கள் சார்ந்துள்ள கட்சியின் தொண்டர்களுக்கும் நெருங்கியவர்களுக்கும் மிகப்பெரிய உதவிகளை செய்து பாராட்டுகளை பெற போறீங்க. உங்கள் கௌரவம் உயருங்க. சமுதாயத்தில் அந்தஸ்து உண்டாகும். உங்களின் முயற்சிகள் உங்களை வெற்றி பாதைக்கு அழைத்து செல்ல போகுது. கலைத்துறையினரை பொறுத்தளவில் படிப்படியான வளர்ச்சியை காண்பீங்க. வருமானம் கூட நன்றாக இருப்பதால் ரசிகர்களுக்காக செலவு செய்வீங்க. சக கலைஞர்களால் நன்மையே உண்டாகுங்க. புதிய வாகனங்களை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் கூட உங்களுக்கு இருக்குது. பெண்மணிகளை பொறுத்தளவில் குடும்பத்தில் அமைதி நிலவுங்க. வெளியூர் மற்றும் வெளிநாட்டிலிருந்து இன்பகரமான செய்திகள் உங்களுக்கு வந்து சேரும். கணவரிடம் அனுசரித்து நடந்து கொள்ளுவீங்க. கணவரின் உறவினர்களோடு வீண் வாக்குவாதங்களில் ஈடுபடாமல் இருக்கிறது ரொம்பவே நல்லது. மாணவ மணிகளை பொறுத்தளவில் படிப்பில் வெற்றி வகை சூடக்கூடிய காலகட்டமாக அமைய போகுது. உங்கள் ஞாபக சக்தியும் அறிவாற்றலும் பெருகக்கூடிய காலமாக அமையும். அதே நேரம் விளையாடும் நேரங்களில் கவனமாகவும் இருக்கணும். பெற்றோர்களின் ஆதரவுடன் உங்களின் எதிர்கால கல்வி திட்டங்களை செவ்வனே நிறைவேற்றி கொள்ளுவீங்க. வீண் வழக்கு விவகாரங்கள் வரலாங்க. கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்பவே நல்லது. வெளிநாட்டு பயண வாய்ப்புகள் கூட வரலாம். சிலர் வெளியூர் பயணம் செல்வீங்க. ஆனால் எதிர்பாலினத்துடன் பழகும்போது கவனமாக இருக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. மீனராசியை பொறுத்தளவில் பைரவரை வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா ரொம்பவே சிறப்பான பலன்கள் உங்களுக்கு கிடைக்குங்க. அது மட்டும் இல்லை, விநாயகருக்கு அருகம்புல் மாலை சாத்தி வந்தீங்க அப்படின்னா அதை விட சிறப்பான பலன்களை பெறலாங்க. உங்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சி அருமையான பலன்களை தந்து உங்களுக்கு நன்மையே உண்டாகுங்க. நன்றி, வணக்கம்.